அண்மை செய்தி அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான 10 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் சகோதரரின் வங்கிக் கணக்கில் பல கோடிக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அமைச்சர் சகோதரருக்கு சொந்தமான 10 இடங்களில் தற்போது ரைடும் நடைபெற்று வருகிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர்களுக்கு சொந்தமான 10 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் சகோதரரின் வீட்டில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் கட்டுமான நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி. கே.என். நேருவின் சகோதரர்கள் வீட்டில் இந்த திடீர் சோதனைக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டுமே 10 இடங்களுக்கு மேல் இந்த இடங்களில் ரைடு நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, சென்னையில் அமைச்சர் கே. நேரு சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தற்போது அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை 6 மணி முதலாகவே திடீர் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைய தினம் அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அடையாறு, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சிஐடி காலனி, பெசன் நகர், டி நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சர் கே. நேருக்கு சகோதரர்களின் தொடர்புடைய வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை என்பதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆரேபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சுமார் 3க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு காவல் படையினரின் உதவியோடு தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனைக்கான காரணமாக கூறப்படுவது கடந்த 2018ஆம் ஆண்டு அமைச்சர் கே. நேரு சகோதரர் ரவி மற்றும் ராமச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட சோதனையை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறை மேற்கொண்ட சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது அவர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலாக சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே அமைச்சர் கே. நேரு சகோதரர்கள் தொடர்புடைய கட்டுமான நிறுவனங்கள், அலுவலகங்கள், இல்லம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதலாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் குழுவாக பிரிந்து சென்று தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய ஆரேபுரம் பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் உதவியோடு 3க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, ஜெயலானி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.